தமிழ்நாட்டோட அடுத்த தலைநகரம் சென்னை தானா இல்லை மதுரையா? இந்த ஒரு கேள்வி தான் இன்னைக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதமாகவே மாறியிருக்கு. பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் அடையாளமாக இருக்கும் சென்னை தனது தலைநகர் அந்தஸ்தை இழக்கப் போகிறதா, இல்லை சென்னை தலைநகராகவே தொடர்ந்தாலும் நிர்வாகத்தின் ஒரு பகுதி மதுரைக்கு வரப்போகிறதா? தென் தமிழக மக்களின் பல ஆண்டுகால கோரிக்கை இப்போ நனவாகுமா? மதுரை உண்மையிலேயே இரண்டாவது தலைநகரமாக மாறினா யாருக்கு அதிக நன்மை கிடைக்கும், யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? தமிழகத்தின் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, மருத்துவம், நிலத்தின் மதிப்பு, முதலீடுகள், அரசு நிர்வாகம் என அனைத்திலும் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? இது வெறும் அரசியல் விவாதமா இல்லை வரலாற்றை மாற்றக்கூடிய நிர்வாக முடிவா? சங்க காலத்தில் பாண்டியர்களின் தலைநகராக விளங்கிய மதுரை மீண்டும் தமிழக நிர்வாகத்தின் மையமாக உருவெடுக்குமா? இந்த கோரிக்கையின் வரலாறு என்ன? இதற்கு ஆதரவாக இருப்பவர்கள் என்ன சொல்றாங்க? எதிர்ப்பவர்கள் முன்வைக்கும் காரணங்கள் என்ன? இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் இது போன்ற நிர்வாக முறை எப்படி செயல்படுது? இதோட முழு விவரத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன் அடிஷன் டு தட் பார்த்தீங்கன்னா உண்மை தகவல்கள், வரலாற்று ஆதாரங்கள், பொருளாதார பகுப்பாய்வு, அரசியல் பின்னணி மற்றும் நடைமுறை சாத்தியங்கள் அனைத்தையும் நாம் நம்ம வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அதாவது இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்துடைய இரண்டாவது தலைநகராக மதுரையை அறிவிக்க வேண்டுமா என்ற கேள்வி இன்னைக்கு மட்டும் எழுந்ததில்லைங்க. பல வருஷங்களாக அரசியல், நிர்வாகம், பொருளாதாரம், தென் தமிழக மக்களின் வளர்ச்சி, அதிகார பரவலாக்கம் ஆகியவற்றை மையமாக வச்சு தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு முக்கியமான கோரிக்கையினே சொல்லலாம். இப்போ மீண்டும் இந்த விவாதம் வலுப்பெற்று வரும் நிலையில் உண்மையில் மதுரை இரண்டாவது தலைநகராக மாறினா என்ன நடக்கும்? அதனால் யார் பயனடைவாங்க? யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? தமிழகத்தின் வளர்ச்சியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? இது வெறும் அரசியல் கோஷமாக மட்டும் இல்லாமல் நடைமுறையில் சாத்தியமான திட்டமா அப்படிங்கிறத முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப 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 அவசியங்க. முதல்ல தலைநகர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எல்லாருமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தலைநகர் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தின் அரசியல் மற்றும் நிர்வாக மையம்னே சொல்லலாம். அதில் சட்டமன்றம், தலைமைச் செயலகம், முதலமைச்சர் அலுவலகம், உயர்மட்ட நிர்வாக அமைப்புகள், முக்கிய அரசு அலுவலகங்கள் ஆகியவை இயங்கும் மையமாக அது செயல்படுது. தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பிறகும் சென்னை இந்த பொறுப்பை வகித்து வருதுன்னே சொல்லலாம். ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா கல்வி, மருத்துவம், தொழில், தகவல் தொழில்நுட்பம், துறைமுகம், நீதித்துறை, நீதி, போக்குவரத்து, நிர்வாகம் என அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்றிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இந்த வளர்ச்சி பெரும்பாலும் வட தமிழகம் மற்றும் சென்னை சுற்றுப்புறங்களில் அதிகமாக குவிந்து விட்டதாகவும், தென் தமிழக மாவட்டங்களுக்கு சமமான நிர்வாக கவனம் கிடைக்கவில்லை அப்படின்னும் நீண்ட காலமாக ஒரு கருத்து இருந்துட்டு வருதுங்க. ஸோ இதுவே மதுரையை இரண்டாவது தலைநகரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையின் அடிப்படை காரணமாக பார்க்கப்படுது. ஸோ மதுரை அப்படிங்கிறது சாதாரண நகரம்லாம் இல்லைங்க. சங்க கால தமிழர்களின் பெருமையை உலகிற்கு எடுத்து சொன்ன நகரம்னே சொல்லலாம். பாண்டியர்களின் தலைநகரம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும், இலக்கிய வளர்ச்சிக்கும், வணிகத்திற்கும், கலாச்சாரத்திற்கும் உலக புகழ்பெற்ற மையனே சொல்லலாம். ஸோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலக நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்ட நகரம். இன்னைக்கு கூட மதுரை தென் தமிழகத்தின் இதயமாக பார்க்கப்படுது. மதுரையை மையமாக வச்சு தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பொருளாதார ரீதியாகவும் போக்குவரத்து ரீதியாகவும் இணைக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ அதனால தான் நிர்வாகத்தில் ஒரு பகுதியை மதுரைக்கு மாற்றினால் தென் தமிழக மக்களுக்கு அரசு சேவைகள் விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிற வாதம் பல வருஷங்களாக முன்வைக்கப்பட்டு வருது. ஸோ இப்போ தென் மாவட்டங்களில் வசிக்கும் ஒருவர் முக்கியமான அரசு அலுவலகத்தில் ஒரு கோப்பை சமர்ப்பிக்கவோ, உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்கவோ, அமைச்சக வேலைக்காகவோ சென்னைக்கு செல்ல வேண்டிய சூழல் உருவாயிருக்கு. கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரை சாலை வழியாக சுமார் 700 கிலோமீட்டருக்கு அதிகமாக தூரம் இருக்குது. ஸோ ரயில் பயணத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் வரை ஆகலாம். ஸோ பேருந்தில் அதை விட அதிக நேரம் தேவைப்படும். விமானம் இருந்தாலும் அனைவராலும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேரம், பணம், உடல் சோர்வு ஆகியவை மக்களுக்கு கூடுதல் சுமையாகவே இருக்குது. ஸோ இதுவே அதிகார பரவலாக்கம் தேவை என்ற கோரிக்கையை வலுப்படுத்துதுன்னே சொல்லலாம். ஸோ உலகத்தில் பல நாடுகளில் ஒரே தலைநகர் மட்டுமல்லாமல் பல நிர்வாக மையங்கள் அதிகமாகவே இருக்குது.
ஸோ தென்னாப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவை வெவ்வேறு நகரங்களில் இயங்குது. ஸோ இந்தியாவிலும் சில மாநிலங்களில் கோடைக்கால தலைநகர், குளிர்கால தலைநகர் அல்லது இரட்டை நிர்வாக முறை போன்ற நடைமுறைகள் இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். இதனால் பார்த்திங்கன்னா அரசு செயல்பாடுகள் பிராந்திய அளவில் மக்களுக்கு நெருக்கமாகுது. இது மாதிரி ஒரு வாதங்கள் அதிகமாகவே முன்வைக்கப்பட்டு வருது. மதுரையை 2வது தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழும்போது அது வெறும் ஒரு நகரத்திற்கு பெருமை சேர்க்கும் திட்டமாக மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. இது நிர்வாகத்தை மக்களுக்கு அருகில கொண்டு செல்வது, தென் தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பது, அரசு அலுவலகங்கள் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பது, சாலை, ரயில், விமான நிலையம், குடிநீர், நகர்ப்புற வசதிகள் போன்ற அடிப்படை கட்டமைப்புகளை வேகமாக மேம்படுத்துவது. ஸோ சென்னை மீது இருக்கும் நிர்வாக நெரிசலை குறைப்பது போன்ற பல பரிமாணங்களை கொண்ட ஒரே கொள்கை விவாதமாகவே இதை சொல்லலாம். அதே நேரத்தில் இதற்கு எதிராகவும் பல வாதங்கள் முன்வைக்கப்படுது. புதிய தலைமைச் செயலகம், அமைச்சக அலுவலகங்கள், அதிகாரிகள் தங்கும் வசதிகள், பாதுகாப்பு அமைப்புகள், தகவல் தொழில்நுட்ப உட்கமைப்பு, போக்குவரத்து வசதிகள் ஆகியவற்றை உருவாக்க பல 1000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்ட்டு சிலர் கூறுறாங்க. அதனால தான் இது உணர்ச்சி வசப்பட்ட கோரிக்கையாக இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும், நிர்வாக ரீதியாகவும், சட்ட ரீதியாகவும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட பிறகே முடிவு எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்து எழுந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுங்க. ஒரு மாநிலத்திற்கு 2வது தலைநகர் வேண்டும் என்ற கோரிக்கை எழும்போது அது ஒரு நகரத்தின் பெருமைக்காக மட்டுமில்லை, மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை சமநிலைப்படுத்தும் முயற்சியாகவும் பார்க்கப்படுது. உலகம் முழுவதும் வளர்ச்சி பெற்ற நாடுகள் மற்றும் மாநிலங்களில் அதிகாரங்களை ஒரே நகரத்தில் குவிக்காமல் பல்வேறு பகுதிகளுக்கு பரவலாக்கி இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அனைத்து அரசு அலுவலகங்களிலும் முதலீடுகளும், வேலைவாய்ப்புகளும், உயர்கல்வி நிறுவனங்களும், பெரிய மருத்துவமனைகளும், நீதித்துறை அமைப்புகளும், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் ஒரே நகரத்தில் குவிந்து விட்டால் மற்ற பகுதிகள் வளர்ச்சி இயல்பாகவே மெதுவாகிடும். இது பொருளாதார நிபுணர்கள் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டிலும் இதே விவாதம் பல வருஷமாக இருந்துட்டு வருதுங்க. சென்னையை தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் அந்த வளர்ச்சியில் சென்னை எதிர்கொள்ளும் சவால்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருது. மக்கள் தொகை உயர்வு, போக்குவரத்து நெரிசல், குடிநீர் தேவையின் அதிகரிப்பு, வீட்டு வாடகை உயர்வு, நிலத்தின் விலை பல மடங்கு உயர்வு, மாசுபாடு, வெள்ள அபாயம், நகர்ப்புற அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இதனால் மாநிலத்தின் நிர்வாக பொறுப்புகளில் ஒரு பகுதியாவது வேறு நகரத்திற்கு மாற்ற முடியுமா அப்படிங்கிற சிந்தனை பல முறை எழுந்துட்டு வருது. அந்த நகரம் மதுரை ஏன் தேர்வு செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பல காரணங்கள் கூறப்படுது. ஸோ மதுரை பார்த்திங்கன்னா புவியியல் ரீதியாக தென் தமிழகத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில் இணைப்புகள், விமான நிலையம், உயர்கல்வி நிறுவனங்கள், அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவ வசதிகள், தொழில் வளர்ச்சிகள் வாய்ப்புகள், சுற்றுலா, கலாச்சாரம், வர்த்தகம் என பல துறைகள் ஏற்கனவே முக்கிய இடத்தை பெற்றிருக்கு. ஸோ இதனால தான் 2வது தலைநகர் அமைப்பது என்பது ஒரு புதிய அரசு கட்டுவது மட்டும் இல்லைங்க. அமைச்சகங்கள், செயலாளர்கள், அதிகாரிகள், பாதுகாப்பு அமைப்புகள், தகவல் தொடர்பு மையங்கள், டிஜிட்டல் நிர்வாக வசதிகள் போன்ற பல்வேறு நிலைகள் உயர்த்தப்பட வேண்டும். ஸோ எனவே தான் மதுரை 2வது தலைநகராக மாறும் விவாதத்தை வெறும் அரசியல் கோணத்தில் மட்டும் பார்க்காம நீண்டகால பிராந்திய வளர்ச்சி, முதலீட்டு பரவலாக்கம், நிர்வாகத்திறன், மக்களின் அணுகலன் வசதி, பொருளாதார சமநிலை ஆகிய கோணங்களிலும் ஆராய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த முடிவு விரைவில் வெளிவரும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ தமிழகத்தில் மதுரை 2வது தலைநகராக மாறுவது இன்னும் கொஞ்ச நாளில் தான். ஸோ இதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.